பாடி பாடி மகிழ்ந்தேன் துர்க்கை அம்மா பாசத்தில் காத்திருந்தேன். தேடி என்னிடம் வந்து திருமுகம் காட்டி நின்றாய், உன் திருமுகம் காட்டி நின்றாய். ஓம் சக்தி. அன்பான நேயர்களுக்கு, தெய்வங்கள் எதையெல்லாம் கொடுத்தால் அடியவர்களிடம் அன்பு பாராட்டும். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கின்றேன். 40 வருடங்களுக்கு முன்பு சுயம்பு துர்க்கை வெட்டவெளியில் இருந்த காலத்தில் எங்கள் வீட்டிலிருந்தே தாயை பார்த்து விடலாம். யாராவது ஒரு பக்தரோ பக்தையோ அந்தி சாய்ந்தவுடன் ஏற்றும் கற்பூர ஒளி எங்கள் அனைவருக்கும் தெரியும். வீட்டிலிருந்தே வணங்கிக் கொள்வோம். நினைத்தால் கிளம்பி விடுவோம் அன்னையை காண. பொதுவாக தெய்வ தரிசனம் என்பது பூவோ அல்லது கற்பூரமோ எடுத்து செல்வதுதான் முறை. ஆனால் நாங்களோ வெறுங்கையை வீசிக்கொண்டு அடிக்கடி அன்னையை போய் கண்டு வருவோம். விளையாட்டு பருவத்தில் கொஞ்சம் தள்ளி விளையாடும்போது நம் அம்மாவை இடையில் போய் பார்த்துவிட்டு வருவோம் அல்லவா? அப்படித்தான் இருந்தன எங்களது செயல்பாடுகள். எங்கள் ஊரில் உள்ளவர்களை எங்கே சென்று விட்டு வருகிறாய் என்றால், அம்மாவை போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றே சொல்வார்கள். எங்கள் தாய்க்கு கற்பூரமோ பூவோ தேவைப்படவில்லை. எங்களது தாய்ப்பாசம்தான் அன்னையை குளிர்வித்தது, எங்கள் மீது அன்பை பொழிய வைத்தது. நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு அள்ளி அள்ளி எங்கள் தாய் கொடுத்து கொண்டே இருக்கிறாள். அன்பு நேயர்களே, உங்களுக்கும் கொடுப்பாள். ஓம் சக்தி.